தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த காலை ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புறீங்க? அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு ஆராதனைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனை அறிகின்ற அறிவு தான். அதான் உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தேவனை அறிய முடியுமோ, உங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் அவர் அறிய அதுதான் ஆராதனை. அப்போ இன்றைக்கி நம்ம ஆராதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப ஒரு தேவனுடைய பிரசனத்தை உணர முடிஞ்சுது. ஏன்னா அந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது நம்ம அதை அறிக்கை செய்கிறோம். அதை அறிக்கை செய்யும்போது நம்ம முழுவதுமாக விடுதலை ஆகிறோம். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை என்பது. கர்த்தர் உங்கள் ஓரையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம லாஸ்ட் டைம் கடந்த வாட்டி பார்க்கும்போது ரட்சிப்பை குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம். இன்றைக்கும் அதே ரட்சிப்பை குறித்து தான் நான் பேச போகிறேன். அப்போ நம்ம யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நான் கடந்த வாட்டியும் சொல்லியிருந்தேன், எந்த இடத்துல தான் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லப்பட்டிருக்கோ நம்ம அது கன்ஃபார்ம்டு, அதுக்கு மேலே எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. அதுதான் முக்கியமான வார்த்தைன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நான் போன அந்த புதன்கிழமை இந்த வாலிபர்கள் கூட்டத்தில் நாங்கள் ஒரு விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டோம். நான் அதே கேள்வி தான் கேட்க போகிறேன். எத்தனை பேர் கை தூக்கி காட்டணும் ரட்சிக்கப்பட்டீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நம்புறீங்க? சரி, ஓகே, எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. அப்போ பிரச்சனை இல்லை, சர்மனே தேவையில்ல. அப்போ சரி, அப்போ எத்தனை பேர் நம்பலை, ரட்சிக்கப்படலைன்னு யாரும் நம்புறீங்க? நான் ரட்சிக்கப்படலை. சரி, ரட்சிக்கப்பட்டு சரி, ஒரு சில பேர் விட்டுலாம். இப்போ எத்தனை பேர் பரலோகம் போவீங்கன்னு நம்புறீங்க? எத்தனை பேர் பரலோகம் போவீங்க நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தெளிவாக இருக்கீங்களே. உங்களை ஏமாற்றி ஒரு செர்மன் கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இதுதான் முக்கியம் நமக்கு. அப்போ வேதம் சொல்லுது, நித்திய ஜீவன் என்பது ஒரு இடம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நித்திய ஜீவன்கிறது ஒரு காரியம் கிடையாது. நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருந்தார்னா நித்திய ஜீவன் உண்டு. சிம்பிளா சொல்லுவான், உங்களுக்கு வாழ்க்கையில சமாதானம் வேணும் என்றால் நீங்க இயேசுவை பின்பற்றணும் கிடையாது, இயேசுவை போல மாறினீங்கன்னா சமாதானம் உண்டு. அதான் விஷயமே. நான் கிறிஸ்தவன் ஆனதுனால சமாதானம் கிடைக்காது. ஏன்னா வேதம் சொல்றது இயேசுதான் சமாதானம். எனக்கு அவர் தான் தேவை. நான் அவரை பின்பற்றும் போது, நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள சமாதானம் கிடைக்கும். நான் அவரை போல மாறும்போது, அவருடைய வார்த்தைக்கு நான் கனம் செய்யும் போது நான் சமாதானம் என் வாழ்க்கையில் கிடைக்கும். அப்போ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு முதல் ஆதாரமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க, என்னை விசுவாசித்தால் போதும் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். பவுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல சொல்லுவார். ஆக்சுவலா நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்க பெருமை பேசுறீங்க அப்படிங்க. யூதர்களை பார்த்து சொல்றார், நீங்க ஆபிரகாம் பிள்ளைகள் சொல்றீங்க, நீங்க ஆபிரகாம் பிள்ளையா நீங்க இருக்கணுமா, இல்லாட்டி ஆபிரகாமை போல மாறணுமா? அதான் கேள்வி கேட்பார். ஆபிரகாம் பிள்ளை என்பது இந்த கல்லை கூட நான் ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லுவேன் அப்படிம்பார். இந்த கல்லு கூட ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிடுவேன். நீங்க ஆபிரகாம் மூலமா இருப்பது பெருமை கிடையாது, ஆபிரகாம் போல இருப்பது தான் பெருமை, அதுதான் விஷயம் அப்படிம்பார். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த விசுவாசம் தேவனுக்கு நீதி எண்ணப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவளா இருக்கிற நாம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் கர்த்தருக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. அப்போ நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமை போல ஆண்டவர் பார்ப்பார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும்போது என்னுடைய நண்பர் என்று ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் விசுவாசிக்காரு. ஒன்றும் இல்லை, அவர் எதுவும் செய்யலை. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ செய்கிற தொழிலை விட்டுட்டு, உன்னுடைய தகப்பனுடைய ஊரை விட்டுட்டு நான் சொல்ற ஊருக்கு போ அப்படிங்கார், நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படிங்காரு. இவர் யோசிச்சு பார்க்காரு, இத்தனை நாளாக நான் சிலை சிற்பம் செய்கிற ஒரு வேலை செஞ்ச ஒரு ஆள், நான் ஒரு நாளும் என்கிட்ட எந்த சிற்பம் பேசுறது கிடையாது. திடீரென்று ஒருத்தர் என்னுடைய இருதயத்தில் பேசிட்டு இருக்காரு, எனக்கு அந்த சத்தம் கேட்குது. அப்போ இவர் பேசுறாரு, இவர் உண்மை உள்ள தேவனா இருக்காரு. இவர் சொல்ற இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போறார். இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு நீதி எண்ணப்பட்டுச்சு. ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்றதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் கொடுக்கல.
அவர் பின்பற்றது ஆரம்பத்துக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கும் போதே ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக மாறினார். இன்னைக்கு பவுல் ரோமர்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கும். எபிரேய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர்கள் புஸ்தகத்தில் அதே சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் தேவனை விசுவாசித்தால் நீதி என்னப்படும். நான் திருப்பி சொன்னேன், நீங்க கிறிஸ்தவர், நீங்க செய்யற விஷயத்தினால ரட்சிக்கப்படலை. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகுது? நான் நேத்து ஜெபம் பண்ணேன், நேத்து வேதம் வாசிச்சேன், நேத்து ஊழியத்துக்கு போனேன், இதனால ரட்சிக்கப்பட்ட நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க வேதம் வாசிக்கல, நாளைக்கு நீங்க ஊழியம் பண்ண போல. அப்ப என்ன தெரியுமா ஆகும்? அப்ப நான் இன்னைக்கு ரட்சிக்கப்படலை போல இருக்கு, நான் என்னுடைய வாழ்க்கை சரியில்லை போல இருக்கு, இது நிமித்தம் தான் நான் ரட்சிப்பு இழந்துட்டேன். இதுதான் பொய்யான ஒரு விஷயம். முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், கர்த்தரை விசுவாசித்தால் நீதி. அதான் விஷயம். வேதம் ஆரம்பத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:3 தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு ஆத்மாவை தேற்றி ஒரு ஆத்மாவை ரட்சித்து என்ன பண்ணுவார்? நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். நான் ரோமர்கள் 10:9 எப்பவும் சொல்லுவேன், ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது, வாயில் அறிக்கை செய்யும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். சொன்ன விஷயத்தை நம்பும் போது, இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவன் என்ன ஆகிறான்? நீதிமானாக பட்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ வேதம் தெளிவா சொல்லிட்டு, மெய்யாகவே மெய்யாகவே இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை. 6:40 அவரே வாய்த்தோன்னு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப இது தெளிவாயிட்டல உங்களுக்கு. அப்ப நம்மளுடைய விசுவாசத்தின் பொருள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கிடையாது, என்னுடைய விஷயம் கிடையாது, கிறிஸ்து தான். அவர் தான் எனக்கு பிரதானம். நான் அவரை நம்புறேன், என் வாழ்க்கையை மாத்துவார். அதுதான் விஷயமே. இப்ப என்ன ஆகுது பாருங்க, யோவான் 3:15-16 வாசிப்போம். யோவான் 3:15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்போ வேதம் திருப்பி சொல்லுது, யோவான் புஸ்தகத்தில் சொல்றாங்க, மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் எவன் இருந்தாலும் சரிதான், அது எந்த ஆளா இருந்துட்டு போட்டும். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பாவியா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு அக்கிரமக்காரராக இருக்கலாம், நீங்க எப்பேற்பட்ட மனிதராக இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சுமைகளை நீங்க சுமக்கலாம். ஆனால் நீங்க இன்னைக்கு என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்தார் அப்படின்னு விசுவாசிங்க என்றால், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எங்க யார் சொல்றாங்க பாருங்க, தேவன் சொல்றாங்க வேதத்துல. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றேன் அப்படிம்பாங்க. மற்ற மதக்காரர்கள் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோம் என்றால் அவர் சொன்ன வார்த்தையின்படி பின்பற்ற வேண்டும். மற்றவர்கள் சொன்ன இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் சொல்லி நீங்க சொல்ல நான் பின்பற்ற அவசியம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ தன் வாயை திறந்து அதை நம்புவது தானே ஞானமான விஷயம். அதானே நான் சொல்லுவேன், இது மாதிரி அவர் பிரதர் அப்படி சொன்னாங்க அப்படி சொல்றது சரியா, பிரதரே பேச சரியா, யோசிச்சு பார்க்கணும். அப்போ தேவன் சொல்றாங்க, என்னை நம்பினால் மாத்திரம்தான் முடியும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுமாதிரி 35ஆம் வசனம் அதே அதிகம் சொல்லப்பட்டிருக்கு, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் மேல யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மேல எல்லாம் அவர்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். ஆமென். அப்ப இந்த குமாரன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்காக சுமந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உண்டு, கெட்டு போக மாட்டீங்க, தேவ கோபாக்கினி உங்க மேல இருக்காது. இது தேவன் ஜீவன் உங்க வாழ்க்கையில கொடுத்திருப்பார். அப்ப இது உங்களுக்கு எப்போதும் நினைவிருக்கணும், இந்த விஷயம் நினைவிருக்கணும். அப்போ யோவான் 5 சொல்லுது, 23-24 சொல்லப்பட்டிருக்கு, குமாரனை கனம் பண்ணாதவன் என்ன ஆகும் பாருங்க, அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாமல் இருக்காங்களா. அப்போ குமாரனை கனம் பண்றீங்க, நீ விசுவாசிக்கீங்கல்ல, நீ தேவனை விசுவாசிக்கிறீங்க, நீதிமான் ஆக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ அவரை பின்பற்றீங்க என்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய வார்த்தையின்படி நடந்தாகணும். கரெக்டா? நான் போன புதன்கிழமை மீட்டிங்ல தான் சொன்னேன்,
ஒரு அரசியல் தலைவர் வராரு, அவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கிராமம் முழுவதும் ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் மற்றும் செடிகள் நட்டுவோம் அப்படிங்கார். எல்லாருக்கும் இந்த கொள்கையை பிடிச்சி போச்சு, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாருமே கட்சிக்குள்ள சேர்ந்தாச்சு. இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதை செய்யாம ஏழை மக்களுக்கு உதவி செய்யல. நீங்க விதை போட்டு மரமும் நடல, சரி நட்ட மரத்துக்கு தண்ணி ஊத்தல, அது பாதுகாப்பும் பண்ணல, ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போகுதுன்னா என்ன ஆகும்? நீங்க விசுவாசிக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அரசியல் தலைவருடைய கொள்கையை இப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க, சரிதான். அப்ப இந்த கொள்கையின்படி நீங்க வாழ நீங்க ஒப்பு கொடுக்கணும், கரெக்ட் தானே? அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில உங்க சாபத்தையும் உங்க பாவத்தையும் சுமந்தார் என்று நீங்க விசுவாசிக்கீங்கன்னா, அப்போ குமாரனை அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்க மனைவியை நீங்க கனம் பண்ணணும், உங்க கணவருக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும், உங்க பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், உங்க பெற்றோருக்கு பிள்ளைகள் கனம் கொடுக்கணும், சமுதாயத்துல அநீதி செய்யாத மனுஷனாய் வாழ்ந்தாக வேணும், லஞ்சம் வாங்காம, பொய் சொல்லாம, பொறாமை பண்ணாம, என்னுடைய காரியங்களுக்கும் சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்தாக வேண்டும். இதைத்தான் தேவன் குமாரனை கனம் பண்ற விஷயம் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கனம். இன்னைக்கு நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இன்னைக்கு ஆஃபீஸில் என்னுடைய டீம் பசங்க முழுவதும் நான் சொல்கிற வேலை செய்கிறாங்க. இப்போ ஒருத்தன் என் கம்பெனியில் உட்காந்து மற்ற கம்பெனிக்கு வேலை செஞ்சா அவன் யாருக்கு வேலை செய்கிறான்? எனக்கே வேலை செய்கிறான் இல்லையே? எனக்கு ஏன்ட்டு சம்பளத்தை வாங்கிட்டு, ஏன் நான் கொடுக்குற ஆஃபீஸில் ஏசியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, நான் கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்ற கம்பெனிக்கு வேலை செஞ்சான்னா அது சரியாகுமா? நான் என்ன சொல்லுவேன்? அவனை பாராட்டி கொஞ்சம் வேணும், எப்பா நீ வா, எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிவிட்டுருவோம். ஏன்னா இவன் மற்றவனைக்கு எடுத்து விட்டுருவான், அதான் பிரச்சனையே. முதல்ல இந்த முதல்ல ரொம்ப லெகுவாக இருக்காரு, ஒரு 4 பேரை கூட்டு வந்த கம்பெனிலேருந்து இந்த ஏசியில் வேலை செஞ்சு அங்கேயும் சம்பளம் வாங்கிக்கலாம், இங்கேயும் சம்பளம் வாங்கிக்கலாம். அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, குமாரனை கனம் பண்ணாதவன் அவர் அனுப்பின பிதாவை கனம் பண்ணாமல் இருக்காங்க சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நீ பிதாவை கனம் பண்ணவில்லை என்றால், ஐயா சொன்னாங்க தெளிவா அவங்களுடைய சாட்சியில், அவங்க பாட்டி வந்து நரகத்தின் இதை பார்க்கும்போது நாற்றம் அடைஞ்சு சொன்னாங்கல்ல, நாற்றமாச்சு சொல்லி, அதான் நடக்கும். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை பிதாவுக்கு நாற்றம் அடிக்கும், உங்க வாழ்க்கை வீணாய் போகும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிம்பிள் தான், கிறிஸ்துவை போற மாறணும், அதான் விஷயம். இன்னைக்கு நான் ஹிட்லரை பின்பற்றேன்னு சொன்னேன்னா, ஹிட்லரை மாதிரி குட்டி மீசை வச்சுக்கிட்டு நானும் ஹிட்லருடைய கொள்கையும் பின்பற்றணும். அவரை மாதிரி மீசை வச்சா மட்டும் ஹிட்லர் மாதிரி ஆயிடுவானா? கிடையாது, அவர் கொள்கையும் பின்பற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? எல்லா யூதனையும் கொல்லணும், அதான் அவர் சொன்னார் முதல்ல. அது பின்பற்றக்கூடாது. முதல்ல சும்மா ஒரு எழுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன், இதை கிளிப் பண்ணி போடக்கூடாது திருப்பி, எல்லா யூதனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை விசுவாசிங்கன்னா, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான் வேதம் சொல்லுது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க 24 வசனத்துல, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே, எத்தனை தடவை? மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆட்டுக்குட்டியானவரோட கூட்டமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? அப்ப எதுக்கு நம்ம இளவு வீட்டில் உட்கார மாதிரி உட்காரணும்? யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு போறோம் அப்படியே சோகமா இருப்போம். எதுக்கு சோகமா இருக்க தெரியல. நீங்க பண்ற சோகத்தை பார்த்து போதருக்கு சோகமாயி அவருக்கு நெஞ்சில ஏதோ ஆயிடக்கூடாது. நீங்க பண்ற வேலையில பார்த்து டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, உங்களை பார்த்து எனக்கு டிப்ரெஷன் ஆயிரும், ஏன் டிப்ரெஷன் பார்த்து மீடியாவில் எல்லாருக்கும் டிப்ரெஷன் ஆயிரும். முதல்ல இப்போ வேதம் சொல்லுது, நான் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருந்தாக வேண்டும். கரெக்ட் தானே? நான் கர்த்தருக்குள்ள, நான் வந்து ஒரு துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க அவசியம் இல்லை. அறிவியல் சொல்லுது. நேற்று நான் ஒரு இதை பார்க்கும்போது அதில் ஒரு டெடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து சொல்கிறாங்க, மனுஷன் சிரிச்சான்னா அவன் ஆயுசு நாட்கள் கூடுதான். அவங்க ஒரு 4-5 1938 57 இருந்த சில வீரர்கள், சில கேப்டன், சில விளையாட்டு வீராங்கனைகள் ஃபோட்டோஸ்லாம் போட்டு, அவங்க வயசுலாம் போட்டு சிரிக்கிற ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. எத்தனை பேர் எப்படி சிரிக்காங்க காமிச்சு சொல்கிறாங்க, இவர் 80 வயசு வாழ்ந்தாரு, இவர் 70 வயசு வாழ்ந்தா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் சிரிக்கலைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இவர் டப்புன்னு போயிடுவார். 60க்கு மேலே தாண்டாது. 60க்கு மேலே தாண்டாலும் நரம்பெல்லாம் இழுத்துட்டுரும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக
இப்ப சிரிச்சா மட்டும்தான் உங்க ஆயுசுமே கூட முடியும். வேதம் தான் சொல்லி துக்கம் எது கொண்டாடுறீங்க நீங்க? என்னாச்சு? மலை மேகம் உங்க தலைக்கு மேல உட்கார்ந்து கிடக்கா? இடி உங்க காதுக்குள்ள அடிச்சு கிடக்கா? ஞானத்தின் சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தவர் சோலமான். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எதுவும் புதுசு கிடையாது, மேகத்துக்கு எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. நான் துன்பப்படுற துன்பம் நீங்களும் படுறீங்க, நீங்க படுற துன்பம் நானும் படுறேன். நான் வெளியே சொல்லல, நீங்க சொல்லிட்டீங்க, அதான் விஷயமே. நான் கடவுள்கிட்ட போய் சொல்றேன், அதான் விஷயம். வெளியே சொல்லாம இருக்க காரணம் கடவுள்கிட்ட போய் சொல்றேன், அவர் என்னை காப்பாற்றுவாருன்னு தெரியும். ஐயா சொல்றாங்களா தினமும் 5 மணிக்கு ஜெபம் பண்ண வாங்க சொல்லி, என்ன ஆகும் ஜெபம் பண்ண வந்தா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள இடைவேளி குறுகிடும், அதான் விஷயம். உங்க வாழ்க்கையில இது ஒரு ஆன்மீக பாதை. அப்ப ஆன்மீக பாதையில் ஆன்மீகமான விஷயம் செய்யணும். சபைக்கு வருவது ஆன்மீகம் கிடையாது, சபைக்கு வருவது ஒரு வேலை, அதான் சொல்வேன். ஆன்மீகம்ங்கிறது உங்க இருதயத்தில் சேர விஷயம். நான் 5 மணிக்கு எழுந்து நான் தொழுகைக்கு போறேன், ஜெபத்துக்கு போறேன், நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறேன், இதுதான் ஆன்மீகம்ங்குது. இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தில் நாங்கள் காலையில் ஜெபமாகட்டும் இரவு ஜெபமாகட்டும் இந்த ஜெபத்தெல்லாம் இல்லாமல் நான் யாரும் தூங்குறதும் கிடையாது, பிரசங்கம் பண்ணாமல் தூங்குறதும் கிடையாது. பிள்ளைகளையும் பிரசங்கம் பண்ண வைப்பேன், நாங்களும் பேசுவோம், கேள்வி கேட்க வைப்போம். இன்னைக்கு வரைக்கும் இந்த பழக்கம் உண்டு. இது ஏன் சொல்றேன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்காம நான் வெளியே மட்டும் ஊழியம் செஞ்சேன்னா ஆண்டவர் சொல்லுவாங்க, உன்னுடைய குடும்பத்தை யார் ரட்சிக்க கொண்டு வர முடியும்? எனக்கு என் குடும்பம் தான் முதல்ல ரட்சிக்கப்படணும். கரெக்டாக, ஆண்டவர் கொடுத்த குடும்பம் தானே. அப்போ அதை நான் உதாசீனப்படுத்த முடியுமா? உதாசீனப்படுத்தக்கூடாது. என் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்தில் நான் ஊழியம் செய்யணும், நான் வெளியேயும் அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். இதைத்தான் பவுலும் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு மூப்பனா இருந்தாலே தகுதி சொல்றாங்க. ஒரு மனைவிக்கு கணவனா இருக்கணும், அவன் உலகத்தின் மேல் ஆசை இருக்கக்கூடாது, முன்கோபம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு தகுதிகளாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தகுதி கேட்ட ஒரு மனுஷனாக வாழ்வது தான் வேதம் நம்மகிட்ட கேட்குது. விசுவாசம் பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசிங்க. நான் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு நான் எல்லாரும் சொல்லிட்டீங்க, எனக்காக இயேசு மரித்தார், என் பாவத்தை சுமந்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். எல்லாரும் விசுவாசிங்க, உண்மைதானே? அப்ப ஏன் உங்க வாழ்க்கையில மாற்றம் வர மாட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அறிவா போய் நிக்கி. உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த மெடிக்கல் ஷாப்ல போய் உங்களுக்கு மருந்து கிடைக்குன்னு சொல்லிட்டேன். இது உங்க காது அறிவா போயிட்டு இப்ப நீ என்ன செய்யணும்? இந்த வாங்கின அறிவையும் ஆலோசனையும் எடுத்துக்கிட்டு நடந்து போயோ யாரையாவது அனுப்பியோ அது அந்த மருந்து வாங்கி சாப்பிடணும். அது நீங்க செஞ்சாதானே உங்களுக்கு வாங்குறது மாத்திரம் கிடையாது, வாங்கி குடிக்கணும், அதை சொல்றபடி நீங்க வாழணும். கரெக்டா? காலையில் சாப்பிடுங்க, சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அப்போ நீங்க இன்னைக்கு தேவனுடைய இந்த ரட்சிப்புங்கிற விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில அறிவாக காணப்படுது தவிர அனுபவமாக மாறல. அதான் பெரிய இன்னொரு ஒரு விஷயமாக காணப்படுது. முதல்ல அறிவு வேணும் நமக்கு, இந்த ரட்சிப்புங்கிற அறிவு வேணும். தேவன் உலக மக்கள் எல்லாத்துக்காக மரித்தார், அதான் உண்மை. அப்ப எல்லாருக்காக மரித்ததுனால எல்லோரும் பரலோகம் போவோமா? கிடையாது. இங்கதான் தப்பான உபதேசங்கள் உருவாகுது. நிறைய சபைகள்ல நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லும் போது அப்ப எதுக்கு நம்ம சொல்லணும்? அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் ஆண்டவர் மரித்தார்ல, அதனால எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்க, அதனால எப்படினாலும் வாழ்ந்துக்கோ. நான் சமீபத்தில் ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது, எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க, அவர் பையன் ஊழியம் செய்யறான், அவர் ஆராதனை பாட்டெல்லாம் பாடுறாராம், ஆனா நைட் உட்கார்ந்து சரக்கடிக்கிறதாகட்டும், உட்கார்ந்து விளையாடுறதாகட்டும், தப்பான விஷயங்கள் செய்வதாகட்டும், இவங்க அம்மாவே சொல்றாங்க அவன் ஊழியம் செய்யறான். ஏன்னா அவர் போற சபையில சொல்றாங்களா, நீ என்ன செஞ்சாலும் ஜாலியா இருந்துக்கோ, கடவுள் உன்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன ஒருத்தர் கூப்பிட்டு, நான் நடு ரோட்டில் நிற்க, என்னை கூப்பிட்டு ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கார். நான் சொல்றேன், எனக்கு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், காலேஜ் சேர்த்து விடுங்க அப்படிங்க. அவர் எனக்காக இறங்கி வந்து என்னை கூட்டிட்டு போய் காலேஜ் சேர்த்து விடுறாரு. சேர்த்து விட்டுதான் என்ன சொல்வேன், இவர் சேர்த்து விட்டதுக்காகவே படிக்கணும்னு நம்பலாம். சரி சேர்த்து விட்டாரு, 5 வருஷம் அவரும் பார்த்துப்பாரு, அப்புறம் வருஷம் ஃபுல்லாக அவர் நம்பியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன கொஞ்சுவாரோ? என்ன முட்டாள் சொல்லிட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டே இருப்பார். பவுல் தான் சொல்றாங்க, பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகுது. ஏன்னா நீங்க பாவிகளா இருக்கீங்க, நீங்க பாவம் செய்யும் போது ஆண்டவர் கிருபை கொடுத்து காப்பாத்துறாரு. அப்போ கிருபை பெருகுவதற்கு பாவம் செய்யலாமா? இதைத்தான் கேட்கார். இல்லவே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லிட்டு, அப்புறம் இல்லாத விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நான் பாவம் செய்யலான்னு யோசிச்சுங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு மார்க்கமாக தான் காணப்படும். இன்னைக்கு பட்டணத்தில், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெங்களூர்ல, சென்னையில், கோயம்புத்தூர்ல ஒரு சில சபைகள்
தன்னை காட்டுவாங்க, கிறிஸ்துவை காட்ட மாட்டாங்க. பவுல் சொல்றாங்க, கிறிஸ்து இல்லாத உபதேசம், சிலுவை இல்லாத உபதேசம் என்ன உபதேசம்? இன்னைக்கு கிறிஸ்துவை பத்தி நான் பேசல, சிலுவையை பத்தி பேசல, ஆனா 1 மணி நேரம் நான் ஏதோ பண்ணி அனுப்புற மக்களை மோட்டிவேஷன் பண்றேன். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். இன்னைக்கு நிறைய போதகர் பாருங்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்காங்க. அவங்க போதகர்னு போடவே இல்லை, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். எதுக்கு உங்களுக்கு நான் எதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு? நீங்க மோட்டிவேட் பண்ணணும்னா நீங்க பணம் கொடுத்து போங்க, நல்லா உட்காந்து மோட்டிவேட் பண்ணுவான். கையை தட்டி மோட்டிவேட் பண்ணுவான். நீங்க பலசாலி, நீங்க திறமைசாலி, நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், இதுன்னு சொன்னதான் அவங்க வாழ்க்கை மாறுமா? கனவு கண்டா வாழ்க்கை மாறுமா? கனவு நல்ல எண்ணங்கள் கனவு கொள்ளலாம். இதே மாதிரி நான் ஒரு இலக்கு ஆகணும், நான் பெரிய ஆளாகணும், கனவு காணலாம், தப்பு கிடையாது. கனவு கண்டே இந்த சரியாயிருமா? கிடையாது. அப்போ நீ கிறிஸ்தவன் நான் சொல்லும் போது, நான் கிறிஸ்துவை அறிவில் மாத்திரம் வைக்கக்கூடாது, வசனங்கள் என் இருதயத்தில் மாத்திரம் வைக்கக்கூடாது, அதன்படி வாழ்கின்ற மனுஷனாக நான் என்னைக்கு வாழ்றனோ அங்கதான் என் வாழ்க்கையில மாற்றம் உருவாகும். ரட்சிப்பை நான் வாழ்ந்து காட்டுவேன். கிறிஸ்து சொல்றாரு, இந்த வழியில போங்க, நீங்க பிதாட்ட போய் சேரலாம் அப்படி சொன்னாங்களா? இல்ல இந்த கதவை தோறங்க, நீங்க பிதாட்ட போய் சேரலாம் சொன்னாங்களா? இல்ல இந்த வழிகளை பின்பற்றுங்க, இந்த முறைகளை செய்யுங்க, நீ பிதாட்ட போய் போன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் என்னை பின்பற்றுங்க சொன்னார். நான் தான் வாசல் அப்படின்னு சொல்லிட்டார். பரலோகம் போறேன், வாசலா நிக்கிற ஆண்டவர் வந்து, பரலோகத்து பிதாவுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு, எனக்கு நித்திய ஜீவன் தேவைப்படுது, நான் வாசல்ல போய் நிப்பேன். ஆண்டவர் நிப்பாரு, ஆண்டவரே கதவு எங்க? ஆண்டவர் சொல்வார், நான் தான் கதவு. அப்போ கொஞ்சம் வழி விடுங்க. ஆண்டவர் வழி விடுவாரு, அந்த பக்கம் முட்டிச்சவர் தான் இருக்கும். ஆண்டவரே கதவு எங்க? நான் தான் கதவு. அப்போ இந்த பக்கம் வழி விடுங்க. எங்க நான் ஆண்டவர் வழி விடுங்க சொன்னாலும் சரிதான், அந்த முட்டிச்சவர் தான் அங்க இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்வார், நான் தான் கதவு என்றால் நீ எனக்குள்ள போய் நீ போயாக வேண்டும். உங்களுக்குள்ள போய் என் தகுதி இருக்கா? நான் கடவுள் மாதிரி மாற முடியுமா? அவர் வானம் என் சிங்காசனம், பூமி தன் பாதரட்சைன்னு சொன்னாரு. அவர் ஞானத்தின் மிகப்பெரிய வல்லமையுடைய ஒரு ஆவியானவர் தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற பக்கத்து நட்சத்திரத்துக்குள்ள போக சேர முடியல, மனுஷனா போக முடியல. நம்ம கண்களுக்கு தெரியுமா ஒரு பெரிய நட்சத்திரம், ஆல்பா செஞ்சுரி அப்படிம்பாங்க, நல்ல மின்னி ஒரு சேர்ந்து இருக்கும், ஒரு 3 நாள் சேர்ந்து இருக்கும். நம்ம எல்லாரும் உலகத்துல இருந்து பார்க்கலாம். பக்கத்துல இருக்க நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு மனுஷனால ஒரு காலம் போக முடியாது. இதையெல்லாம் படைத்த தேவன், எப்பேற்பட்ட ஒரு ஞானம் உள்ள, நீதி உள்ள பரிசுத்த தேவன், அவருக்குள்ள நம்மளால போக முடியுமா? போக முடியாது. அதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய ஜீவன் தாரேன், இலவசமாக தாரேன். ஆனா இந்த உலகத்துல நீ என்ன மாதிரி வாழ்ந்து காட்டும் போது எல்லோரும் என்ன பார்க்க மாட்டாங்க? கிறிஸ்துவை பார்ப்பாங்க. யாருக்கும் ஏன் ஞாபகம் வராது? வீட்டில் போனா கிறிஸ்துவின் ஞாபகம் தான் வரும். யாரும் என்ன பின்பற்றணும்னு தோணாது, எல்லோருக்கும் கிறிஸ்துவை பின்பற்றணும்னு தோணும். இதுதான் உண்மையான ஒரு தேவ வார்த்தை செய்கின்ற விஷயம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிற கிறிஸ்து நின்னாங்கன்னா, நீங்க கிறிஸ்துவை போல இந்த உலகத்துல வாழ்வது நிமித்தம் நீங்க அவருக்குள்ளோடி பரலோகம் போக முடியுமே தவிர, அவர் எங்க தள்ளி நிக்க சொன்னாலும் சரிதான், முட்டுச்சந்தில மூடி ரத்தம் தான் வரும் மூஞ்சில இருந்து. அதான் வேதம் நமக்கு சொல்லுது, என் முழு ஆத்மாவோடு நான் அவர் தேடணும். அதான் சொன்னேன் அன்னைக்கு பேசும்போது கூட, ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்மா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்று அவனுக்கு சுய விருப்பம் இருக்கும். ஒரு ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஆத்மா. இந்த சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் இன்னைக்கு எனக்கு இந்த வயசுக்கு இந்த சரீரம் இப்படி இருக்கும். நாளைக்கு ஒரு 10 வருஷம் ஆயிட்டீங்கன்னா இந்த சரீரம் இப்படி இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தது கிடையாது. அப்போ என் சரீரம் மாறிட்டே தான் போகும், வயசு நிமித்தம் மாறும், அதுக்கு அவ்வளோதான் எக்ஸ்பீரி ஆயிரும் அது. ஆனால் எனக்குள்ள கொடுக்கப்பட்ட, அதாவது நான் என்னுடைய ஆத்மால பார்த்தீங்கன்னா ஆவி காணப்படும், அதுல தேவ ஆவியானவர் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மனுஷனாக நான் மாற வேண்டும். இந்த சரீரத்தின் மனுஷன் நான் கிடையாது, இந்த ஆத்ம மனிதனா நான் அப்படி உணரும். நீங்க வேதம் சொல்லுது, தேவன் ஆவியில இருக்காங்க, தேவ தூதர்கள் ஆவியில இருக்காங்க. மனிதனையும் ஆண்டவர் ஆவியில தான் படைத்தார். அவர் நாசுல ஊதும் போது, இந்த பொம்மையை ஊதும் போது அந்த பொம்மையில ஜீவ ஆத்மா உருவாச்சு. அதான் விஷயம். இந்த பொம்மை மண்ணில் இருந்து வந்ததுனால தான் இந்த மண், நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் எல்லா தாது பொருட்களும் காணப்படும், எல்லா மினரல்ஸ் காணப்படும். அதே தான் இந்த மரத்தில் காணப்படும், தண்ணியில் காணப்படும், பழங்களில் காணப்படும். அதனால தான் நீங்கள் சாப்பிடும்போது இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது. உங்களுக்கு நிலவுலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் சேராது. நிலவில் உங்களுக்கு தேவையான எதுவுமே கிடையாது.
அங்கே வேற ஏதாவது இருக்குமா இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த மண்ணிலேருந்து பிறந்ததுனால தான் இந்த மண்ணின் சாப்பாடு நமக்கு நமக்கு ஆகாரமாக இருக்கும். இல்லை இவன் ஆகாரமாக இருக்காது. முதல்ல 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். அப்போ ஒரு தடவை உங்க வாழ்க்கையில ரட்சிப்புங்கிற கிறிஸ்துவின் உபதேசம் பிரசங்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அதுல நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் சொல்றார் அவர். நீ நிலைத்திருக்க வேண்டும், நான் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ரட்சிப்பின் என்ற அந்த விஷயத்தை நிலைத்து காண வேண்டும். ஐ ஷுட் பி ஸ்டில் இன் தட். என் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்லிட்டாருன்னா அதன்படி நான் வாழ்ந்தார். நான் பாவம் செய்யறதுனால ரட்சிப்பு போயிச்சா? ரட்சிப்பு போகல. நான் தான் சொல்ல வரேன், நீங்க பாவம் செய்யும் போது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு போத தவிர உடன்படிக்கை போல. நான் கடந்த வாட்டியும் சொன்னேன், ஒரு கணவன் மனைவி உடன்படிக்கை திருமணம் பண்ணிட்டு வராங்க, கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை என்றால் அவங்க திருமண உடன்படிக்கை நிற்காது, அவங்க திருமண உறவு தான் சரியில்லாம இருக்கும். அப்ப இன்னைக்கு நீங்களும் உங்க தேவனுக்கும் நீங்க உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரோடு போய் பேசாட்டி அவருடைய குறிச்ச காரியங்களை நீங்க கத்துக்கலனா நிச்சயமா உங்களுக்கும் தேவனுடைய உறவு சரியில்லாமல் இருக்கும். அந்நியர்கள் உள்ள வருவாங்க, உங்க வாழ்க்கையை கெடுத்து சின்னாபண்ணமாக்கிடுவாங்க. சரி, இந்த இடத்துல அப்ப தேவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்யறாங்க இதைதான் நீங்க யோசிக்கணும். அப்போ நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இன்னைக்கு பேதுரு யோவான்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாங்க நான் போக போறேன். ஆண்டவர் சொல்றாங்க, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க போக போறீங்களா? இப்பதான் மெஸ்ஸியாவை பார்த்துட்டோம்னு சொல்லி நாங்க சந்தோஷமா இருக்கோம். 3 வருஷம் உங்களோட மகிழ்ச்சியோடு காணப்பட்டோம். நீங்க செய்யாத அற்புதம் என்ன? ஒரு தேவன், நாங்கள் வேதத்துல வாசிச்சிருக்கோம், தேவன் கடல் மேல் நடப்பாருன்னு பார்த்திருக்கோம். தேவன் புயல் காற்றையும் எல்லாத்தையும் தன்னுடைய நாவல அடக்குவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான். பைபிள்ல சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் நிஜமா நீங்க நடக்கும்போது பார்த்தேன். இதெல்லாம் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டோம் தேவன் செய்வார் சொல்லி அதெல்லாம் நீங்க செய்து காமிச்சீங்க. உங்களுடைய சகோதரனை ஏற்றுக்கிட்டீங்க. நீங்க எங்களை ஆளுகை செய்ய வந்த மெஸ்ஸையாவா இருக்கீங்க, எங்களுக்கு ரட்சிப்புக்கு வந்த தேவனா இருக்கீங்க. இப்ப நீங்க போறீங்களே, போகாதீங்க. அப்போ தேவன் சொல்றாங்க, நான் போனால் நல்லது, ஏன்னா இன்னொருத்தர் உங்க கூட வருவாரு. அவர் உங்களோடு, நான் வந்து போற மாதிரி தான் இருப்பேன், அவர் உங்களோடு நிலைத்திருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் என்ன செய்வாரு? வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க. நம்ம யோவான் புஸ்தகத்துல 16:8 வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்ன பண்ணுவார் அவரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இந்த 3 நமக்கு எப்படி சம்பந்தம்? இன்னைக்கு நான் பாவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் பாவம் செய்யறேன், தவறுகள் செய்யறேன். அப்போ பாவம் செய்யற ஆத்மா சாகும், இதான் வேதம் சொல்லுது. இல்லைன்னா இந்த பாவம் செய்யற ஆத்மா செத்ததுக்கு அப்புறம் அது எழும்பி நியாய தீர்ப்புல இருந்து காத்து நிற்கும். நியாய தீர்ப்புக்கு வந்தாலே பாவம் செய்தான் மறிச்சு போனான். அப்ப நியாய தீர்ப்பு மட்டும் ஏதாவது பூசா கிடைக்குமா? பாவம் செய்து மரித்து போன ஆத்மா நியாய தீர்ப்பிலும் தண்டிக்கப்படும். அப்போ கிறிஸ்து சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நான் செய்கின்ற பாவம் அதை குறித்து உணர்த்துவார், மன துக்கம் உடைய செய்வார், அழுகை வரும் உங்களுக்கு, அவமானமா இருக்கும் உங்களுக்கு, அசிங்கமா காணப்படும். அந்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தள்ளி கொண்டு போவார். ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் இருப்பது நிமித்தம் நீதி ஆயிட்டனா? இல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் நீதியான என்னை நீதிமான் சொன்னது நிமித்தம் என்னை பரிசுத்த ஆவியான உதவி செய்து என்னை பாவத்திலிருந்து விலகி நீதிக்குள்ள கொண்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்குள்ள மாற்றம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நான் ஒரு வீடியோல பார்த்தேன், பில்லி ஆபிரகாம் நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல ஒரு
தேவ மனுஷன் சொல்லலாம். அவருடைய மகன்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, நான் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், எல்லாம் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனேன். ஆனால் ஒரு நாள் எங்கள் அப்பாவுடைய மீட்டிங் நான் போயிருந்தேன். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அதன்படி தான் வாழ்கிறார் வீட்டில். அப்போ அவரை குறித்து எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அதே நாளில் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பில்லி கிரஹாமுடைய பையன் சொல்கிறார். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டாரா? தன்னுடைய அப்பா என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அந்த பிரசங்கத்தின்படி அவர் வீட்டில் வாழ்வது நிமித்தம் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு நிறைய போதகர் பிள்ளைகள் நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத காரணம் பார்த்தீங்கன்னா, அப்பா மைக்கில் வேற பேசுவார், வீட்டில் வேற மாதிரி இருப்பார். இன்னைக்கு என் மகா என் கூட சபைக்கு வந்திருக்கா. நான் வீட்டில் வேற மாதிரி இருந்து நான் சபையில் வேற வந்துச்சுன்னா, சின்ன பிள்ளை இருக்கிறதுனால வருவா போவா. நாளைக்கு அவளுக்கு சுயமாக ஒரு முடிவு எடுக்கும் போது அவர் நினைப்பா, வீட்டில் எப்போ தான் சண்டை போடுவார், கோவப்படுவார், அன்பு காமிச்சது கிடையாது, இங்கே அன்பை பற்றி பேசுவார், இவரை எதுக்கு பின்பற்றுன்னு சொல்லி நானே என் மகளுடைய ரட்சிப்புக்கு வழி விலகு பாத்திரனா இருப்பா. அதான் பிரச்சனை. அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்கு பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சும் உணர்த்துவாரா. ஒன்று தெரியுமா? இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் நீங்க நியாயம் தீர்க்கப்பட்டீர்கள். உங்க பாவத்துக்கு பதிலாக அவர் சுமந்தது இந்த விசுவாசம் கொள்வதனால நீங்க நியாயம் தீர்க்கப்பட்டீர்கள். நீங்க நரகம் போக மாட்டீங்க, நீங்க பரலோகம் போவீங்க. இது நிமித்தம் தான் ரட்சிப்பு என்பது ஒரு உன்னதமான அனுபவம். முதல்ல நான் நியாயம் தீர்க்கப்பட்டேன், நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், பரலோகத்துக்கு போக போறேன். அது காரணம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். நீதிமான் சொல்வதால கர்வத்தோடு பெருமையோடு வாழ்வது கிடையாது. ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், நான் செருப்புக்கு சமம் சொல்லி நீங்க மனம் திரும்பி தாழ்மையோடு வாழும் போதுதான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தின் வாழ்க்கையை காண முடியும். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இமைப்பொழுதுல மாத்தி போட்டுடலாம், இன்னைக்கு மாத்தி போட்டுடலாம், இப்ப மாத்தலாம். ஆனா நீங்க அதற்கு தீர்மானம் எடுத்தீங்களா? நீங்க அது செய்வதற்குள்ள காரியங்கள் செஞ்சீங்களா? நம்ம செய்யலன்னா என்ன ஆகும்? நம்ம கொடுத்த ரட்சிப்பை அவமதிக்கிறோம். எபிரேய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தன் தேவனை விசுவாசம் பண்ணதுக்கு அப்புறம் 11:29 நினைக்கிறேன், அது தேவன் காலின் கீழே மிதித்துன்னு ஒரு வசனம் வரும். அதை போடுங்க. எபிரேய 10, 11, 23, 24 வரும். சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவகுமாரனை விசுவாசத்துக்கு அப்புறம் நான் அவரை அவமதிச்சேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவகுமாரனை காலின் கீழே மிதிக்கணும். வேதம் சொல்லுது. எபிரேயர் 10:29 வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதான் வேதம் சொல்லுது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரை போல மாறுவதுதான் பிரதமான விஷயம். நீங்க மாறும்போது பலவீனமா இருப்பீங்க, அது வேற விஷயம். நாம் மாறவே மாட்டேன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக அது தேவனுக்கு உகந்த விஷயம் கிடையாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்போ இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் சொன்னீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ள தேவ ஆவி வர வேண்டும். அதுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர் தேவ ஆவியை கொடுத்துட்டாங்க, இது நிமித்தம் மனம் திரும்புறீங்க. அவ மனம் திரும்புற ஆத்துமாக்குள்ளதான் தேவ ஆவி இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இன்னைக்கு நான் எத்தனையோ சாட்சிகள் கேட்டிருக்கேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணி அடிச்சேன்னு சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன், இது பலி செலுத்தினேன், இந்த ஒரு பாவத்தை செஞ்சேன். இன்னைக்கு கேளுங்க, 30 வருஷத்துக்கு முன்பதாக செஞ்சதுதான் விட்டாச்சு, அவ்வளவுதான். அப்ப இதே விஷயம் தான் எல்லாத்துக்கும். நமக்கு பலவீனம் ஏன் காணப்படுது பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சரீரம் பலவீனமான சரீரம். புரிச்சுக்கோங்க, உங்களால பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது, அதான் வேதம் சொல்லுது. ஆனால் ஆவிக்குரியவர் ஆவியான உங்களுக்குள்ள வரும்போது அவர் ஆவியில பலன் கொடுத்து உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். அப்போ இந்த கணம் யாருக்கு போய் சேரணும்?
பரிசுத்த ஆவியானவருக்கு போய் சேரணும். என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நான் ஒரு வாரம் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது என்ன ஆகுது, நான் என்னுடைய பலத்தில் ஏதோ நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போதே நான் பெருமையிலே கீழே விழுவேன். இதுதான் நமக்கு அறிகின்ற அறிவு நமக்கு வேணும். நமக்கு சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான புரிதல் நமக்கு வேணும். நமக்கு அந்த அறிவும் தேவைப்படுது. உங்களுக்காக இயேசு மரித்தார் என்பது அறிவு, அந்த அறிவு தேவைப்படுது. நீங்க அதன்படி வாழறதுக்கு நீங்க அனுபவத்தில் காட்டணும். நான் அந்த ஆத்மா குறித்து சொல்ல வந்தேன். இப்போ ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நாய்க்குட்டியை பார்த்தா கொஞ்சம் தோணும், பூனைக்குட்டியை பார்த்தா கொஞ்சம் தோணும். சில பேருக்கு நாய்க்குட்டியை பார்த்தா கொஞ்சம் தோணாது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி சுய விருப்பம் இருக்கும். எனக்கு இது சாப்பிட்டா பிடிக்கும், இது சாப்பிட்டாட்டி பிடிக்காது. சில விருப்பங்கள் இருக்கும், சில எண்ணங்கள், சில கேரக்டர்ஸு, சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்மா என்பது அது செய்தால் மாத்திரம்தான் அது செஞ்சதுன்னு ஆகும். யோசிச்சா செஞ்சதுன்னு ஆகாது. இந்த சரீரத்துக்கும் அதே வரும். நீங்கள் யோசிக்கிங்க, நான் காலையில் குளிச்சு நான் போய் பம்பு தண்ணியில் நான் ஒரு 10 குடம் பிடிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிங்க. இந்த யோசிக்கிறதுனால அந்த வேலை நடக்காது. யோசித்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது தான் அந்த விஷயம் முழுமை அடையுது. அப்போ ஆத்துமான நான் திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறேன், வாங்க பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரும் சிக்கனை கட் பண்ணுங்க, மட்டனை கட் பண்ணுங்க, காய்கறி இன்க்ரீடியன்ட் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சாச்சு. இப்போ சேர்த்து வச்சதுனால பிரியாணி ரெடி ஆகிட்டா? இல்லை. அதை நான் தேக்ஷால போட்டு தம் வரைக்கும் நான் வச்சா மட்டும் தானே பிரியாணி ஆகும். அந்த பிரியாணியை சாப்பிட்டா தானே ருசி வரும் எனக்கு. அப்போ நான் கேட்கறதுனால கிடையாது, செய்யறதுனாலும் கிடையாது, அதை அனுபவிக்கிற மனுஷனாக, சாப்பிட்ற மனுஷனாக வரணும். அப்போ நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு கொடுத்த அந்த அனுபவத்தை நீங்க செய்ய செய்ய கிறிஸ்துவை போல மாறுவீங்க. ஹல்லேலூயா. அப்புறம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் சிறக்கும். அதான் உண்மை. நான் சாதாரண பையன், நான் என் குடும்பத்துக்கு வேணான்னு சொல்லி வெளியே வந்தேன். நான் சின்ன பையனை தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படும் போது 16 வயசு எனக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினதுக்கு இந்த 20 வருஷம் என்னோட ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்தது காரணம் ஆண்டவர் ஒருத்தர் தான். இதுல எந்த இடத்துலையுமே என் குடும்பமோ நானோ இதுல நாங்க கனம் சேர்க்க முடியாது. ஏன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. அதான் உண்மை. இன்னைக்கு இது வரைக்கும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்திட்டு போவார். அப்போ உங்க வாழ்க்கையிலையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் காணப்பட விரும்புகிறார். ஆனா நீங்க அதன்படி வீட்டில் வாழலாட்டி என்ன கடவுளால் செய்ய முடியும்? நீங்க சொல்வீங்க, நான் ரெசிபியை கேட்டதுனால நீங்க பலமாக முடியாது. நீங்க சாப்பிட்டாதான் உங்க சரீரம் பலமாகும். அப்போ உங்க ஆவி பலனடைய வேண்டும் என்றால் தேவ வார்த்தை கேட்குது மாத்திரம் போதாது, நீங்க செய்யற மனுஷனாய் மாற வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து செய்யற விஷயமா இருக்கும். முதல்ல நித்திய ஜீவன் கொடுக்கிற தேவன் இதுதான் செய்வாங்க. அதே 1 கொரிந்தியர் 2:12 வாசிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியர்களோட சம்பந்தப்படுத்த காண்பிக்கிறோம். நான் சிம்பிளா கேட்க, நீங்க கோவப்படுறீங்கல்ல, கோவப்படுறோம், அது எங்க சரீரத்தில் இருக்கு காட்டுங்க. ஏதாவது சரீரத்தில் காணப்படுதா? உள்ள இருக்கா? உடம்புக்குள்ள இருக்கா? பொறாமன்னு ஒரு ஆர்கன் இருக்கா? இல்லாட்டி போட்டின்னு ஆர்கன் இருக்கா? சந்தோஷம்ங்கிற ஏதாவது கிட்னி இருக்கா? சந்தோஷப்படுற கிட்னி ஏதாவது இருக்கா? அப்படி இது கிடையாது. அப்போ வேதம் தெளிவா சொல்லுது, ஆவிக்குரியவளை நீ பார்க்கணும் முதல்ல. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில படுற துக்கமாகட்டும், சந்தோஷமாகட்டும், பொறாமையாகட்டும், போட்டியாகட்டும், நீங்க யோசிக்கிற எண்ணங்கள் ஆகட்டும், எல்லாமே ஆவியில உருவாகின்ற விஷயமா இருக்குது. அப்போ இந்த வேதம் தேவனுடைய ஆவி. இதனை உட்கொள்ள இருந்தா நான் பேப்பரை கிழிச்சு சாப்பிட்டது கிடையாது. அதை வாசிச்சு அதன்படி நடக்க என்ன ஆகுது? நான் அதன்படி மனுஷனாக வாழ்க்கிடுறேன். அப்ப ஆவிக்குரிய விஷயங்கள், அந்த வசனத்தை முன்னாடி வாசிங்க, அந்த 12 வாசிங்க. 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அடுத்து
அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சொல்லே கஷ்டமா இருக்கு எனக்கு, என்னன்னு தெரியல. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு திருப்பி எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. ஓகே, சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ ஆவிக்குரியவைகள் தான். ஒரு ஆன்மீகம் என்ன அர்த்தம்? நீங்க கூகுளில் போய் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா என்ன சொல்லும் தெரியுமா? ஒரு மனுஷன் தன்னுடைய உலகத்தின் இல்லாட்டி இந்த சுயத்தின், அதாவது உலகத்தின் காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய ஆத்மாவை குறிச்சும் தன்னுடைய ஆவியை குறிச்சும் யோசிக்கிறது தான் ஆன்மீகமே முதல்ல. அப்போ நீங்க தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள சுபாவ மாற்றம் முதல்ல உருவாக்குவார். முதல்ல அவர் அந்த சுபாவ மாற்றம் வர்றதுனால தான் உங்க மனைவி நீங்க அன்பா இருப்பீங்க. நீங்க ஏதோ படிச்சு அன்பாக மாட்டீங்க, நீங்க ஒரு கிளாஸ் போறதுனா அன்பாக மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு உலகத்தை எடுத்துக்காட்டி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் வந்து மேரேஜ் கவுன்சிலிங் போறேன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் கவுன்சிலிங் போகும்போது கணவனை எப்படி ட்ரீட் பண்ணணும், மனைவி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தருவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் நான் கேட்டுட்டு வந்து நான் வீட்டில் போய் அதன்படி வாழ்வேன். இவங்க சொன்னதுனால கிடையாது. இந்த அம்மா சொல்லும் போது, இந்த ஐயா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயங்களை தான் சொல்றாங்க அவங்க. ஆனால் தேவன் ஆவி இருக்காது, அதில் இந்த உலகத்தின் ஞானம் இருக்கும். ஆனாலும் அது ஆவிக்குரியவைகள் தான். அதனால தான் நீங்கள் வீட்டில் போய் அதன்படி வாழ்வீங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன், அதாவது வெஸ்டர்ன் நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த யூகே யூஎஸ், இந்த ஆஸ்திரேலியா, யூரோப் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்மையாக இருப்பாங்க சில பேர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் இந்திய தேசத்துலேருந்து பாகிஸ்தான்லேருந்து எல்லாருக்கும் அந்த நாட்டுக்கு தான் போக பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே எந்த ஒரு பேதம் பார்க்காம பழகுவாங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக இருப்பாங்களா கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனால் அவங்க மற்றவங்களை பார்த்து அவங்க கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. இந்த ஆவிக்குரியவைகள் பைபிள்லேருந்து கூட அவங்க வரல, ஆனால் அவங்க பார்த்து கற்றுக்கிடுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடக்கும்போது நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும்போதோ ஒருத்தர்கள் செய்யறதை பார்க்கும்போது அந்த ஆவிக்குரிய விஷயம் உங்களுக்குள்ள காணப்படும். நீங்கள் சும்மா தான் சர்ச்சிலிருந்து வீட்டுக்கு போவீங்க, ஒரு 2 போஸ்டர் பார்ப்பீங்க, அந்த போஸ்டர் தப்பான ஒரு விஷயம் காணப்படும். நீங்கள் பார்த்துட்டு போகிறதுனால நீங்கள் நைட்டு ஆவிக்குரிய விஷயங்கள், அந்த தப்பான ஆவிக்குரிய விஷயம் உங்கள் இருதயத்தில் நிற்கும். அப்போ நீங்கள் யாரெல்லாம் பார்க்கீங்களோ எதெல்லாம் செய்றீங்களோ இந்த கண்ணு வந்து உங்கள் ஆத்துமாக்கு வாசல். வேதம் சொல்றது அது கதவு, அது ஜன்னல். இந்த கண்கள் மூலமா எதெல்லாம் பார்க்கீங்களோ அது உட்கொண்டுட்டே இருக்கும் உங்க ஆத்மாக்கு, உங்க ஆவிக்குள்ள போய் சேரும். அங்க தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் இல்லாமல் இந்த உலகத்தின் ஆவி நிரம்பி இருந்துச்சுன்னா நீங்க உலகத்தின் போக்குக்கு, உங்க மாம்ச இச்சைக்கு உங்க சரீரம் பலன் கொடுக்கும். இதே தேவ ஆவியானவருடைய வார்த்தையின்படி இந்த பைபிள் வசனங்களை உள்ள உட்கொண்டு மாறினீங்கன்னா, தேவ வார்த்தையை கேட்டு வளர்ந்தீங்கன்னா தேவ ஆவியானவருடைய ஆளுகை அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ஆன்மீக மனிதனாக இந்த உலகத்தில் நடந்து போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்க. நான் எப்போ சொல்வேன், நல்ல மனுஷனாய் வாழ்வதுதான் கிறிஸ்தவன் என்பது. நான் வீட்டிலேயே நல்ல மனுஷன் இல்லாட்டி நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு புரியல. ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிடுறோம், சின்ன வயசுல சொல்றோம், எப்ப நீ திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். இதே இந்த சின்ன பிள்ளை பெருசானதுக்கு அப்புறம் போய் சொல்லுது, திருடுறது. எதுக்கு அப்படி அப்ப கற்றுக் கொடுக்கணும் நம்ம? அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாமே உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்க, நீ சண்டை போடாத, நீ திட்டாத, உன் குரலை உயர்த்தாத சொல்றீங்களே. அப்ப நீங்க அதை செய்யும் போது அது எப்படி சரியாகும்? நீ கண்டித்து உணர்த்ததுக்கு நீங்க செய்யலாம். நீங்கள் அந்த பாவத்தை செய்வதும் குழந்தை செய்வதும் ஒண்ணுதான் கடவுள் சமூகத்தில். வேதம் நமக்கு அதுதான் போதிக்குது. நம்ம 14 வருஷம் சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனால் அவைகளை அறியவும் மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? கஷ்டமா இருக்கும் இல்ல? எல்லாம் புரியுதில்ல நான் சொல்றது? எத்தனை பேருக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு தேவனை தரிசிக்கணும்னு ஆசையா இருக்கு? சரி. எத்தனை பேர் அப்ப சாக ரெடியா இருக்கீங்க? ரெடியா? கடவுளை பார்க்கணும்னா சாகணும்ல, உண்மைதானே? எல்லாரும் கடவுளை பார்க்கணும். நீங்க அப்ப செத்து தானே போகணும். நான் இதை புதன்கிழமை பிள்ளைகிட்ட தான் கேட்டேன், எத்தனை பேர் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க? எல்லாம் கை தூக்குனாங்க. செத்தா தானே கடவுளை பார்க்க முடியும். இப்போ உள்ள காலம், இப்போ உண்மையா சொல்லலாம், செத்துனா கடவுள்கிட்ட போய் சேரலாம். கிறிஸ்தவர்கள் தானே நீங்க இந்த உலகத்துல வாழும் போதே உங்க சரீரத்தை சாகடிக்கணும். அதுதான் விஷயம். உங்க ஜென்ம சுபாவமான மனுஷனுடைய எண்ணங்களையும் உங்க சரீரத்தின் பலவீனத்தையும் நீங்க இந்த உலகத்துல வாழும் போதே அது சாகடிக்கிற மனுஷனாக வாழ்ந்தீங்கன்னா
நீங்க பார்க்கறது எல்லாமே ஆன்மீக கண்களாக தான் இருக்கும். நீங்க இந்த உலகம் பார்க்கிற வண்ணமாக இந்த உலகத்தை பார்க்க மாட்டீங்க, தேவன் பார்க்கிற வண்ணமாக இந்த உலகத்தை பார்ப்பீங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையை வச்சு உங்களை வச்சு ஆண்டவர் செய்கின்ற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் ஊழியம் செய்ய வருது கடவுளுக்காக செய்யணும் தான் வரோம். ஆனால் நம்மளுடைய சரீரம் பலவீனங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒருத்தனோட சொன்னேன், நான் ஒரு பலவீனமான பாத்திரம், நான் உங்களோட பேச விரும்பல தான் சொன்னேன். அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் பேச்சு நான் கேட்டு நான் உங்கள் பின்னாடி சுத்த போகிறேன், அது உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு பலவீனமான பாத்திரம். என்னுடைய நிதானத்தை நான் அறிந்தால் மாத்திரம்தான் என்னுடைய பலவீனம் எனக்கு புரிந்து கொண்டு நான் அதில் கடந்து போக முடியும். நான் ஃபேஸ் பண்ணிக்கிடுறேன், நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா நிச்சயமாக என்னால் வெற்றி வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள வாழ முடியாது. அதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் பலவீனம் தான். வேதம் சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு ஆண் பெண் பேசலாம், தப்பு கிடையாது. ஒரு அளவுக்கு மீறி பேசினா தேவையில்லைங்க. அது பலவீனமான பாத்திரம் சரீரம். நீங்க சகோதராக பழகுவீங்க, அவங்களும் சகோதரியாக பழகுவாங்க. ஆனால் பிசாசு அப்படி பார்க்கவே மாட்டோம். நம்ம ஒரு நாளும் கூட எப்போ வாய்ப்பு கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஆண்களுக்கு ஊழியம் செய்யுங்க, பெண்களுக்கு ஊழியம் செய்யுங்க. கணவன் மனைவியா சேர்ந்துருந்தீங்கன்னா யாருக்குனாலும் ஊழியம் செய்யுங்க, தப்பே கிடையாது. நான் தனியாக போய் ஊழியம் செய்ய நினைச்சேன்னா வேணாம் அப்படிங்க. அந்த வாய்ப்பு கொடுக்க வேணாம். இல்லை நான் பலவீனன் தான், எனக்கு பலவீனன் காணப்படும். ஏனென்றால் இதுதான் பிசாசு வாய்ப்பு தேடிட்டே இருப்பான். அதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல, நான் அப்படிலாம் சொல்ல வரல. இப்போ நமக்கு பாவம்ங்கிற விஷயம் பிரதானம். ஒரு ஐயா போய் கேட்டாங்க, ஒரு அம்மாட்ட, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படி கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க கேட்டாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் அறிக்கை செஞ்சேன் அப்படிங்காங்க. திருப்பி அந்த ஐயா கேட்காரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, உங்களுக்கு ரட்சிப்பின் உறுதி இருக்கா? அந்த அம்மா சொல்லுது, இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி ஆகுதுன்னா, இது சின்ன விஷயம்தான். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்வது நான் ஞானஸ்தானம் எடுத்ததுனால கிடையாது. அது அந்த கருப்பொருளை மாற்றக்கூடாது. ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டேன், ஏனென்றால் எனக்கா கிறிஸ்து மரித்தார். இதுதான் சரியான பதில், ஒரு எதுவும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்களா, ஆமா ரட்சிக்கப்பட்டேன், ஏன்னா எனக்கா கிறிஸ்து மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசம் பண்றீங்க? தேவனுடைய வார்த்தை எனக்கு போதிக்குது. இந்த வார்த்தை இந்த இம்மிட் அளவு கூட அதில் பிள்ளை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வேதம் எப்பொழுதும் பரிசுத்த வேதாகமாக தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, அது மோசஸ் காலத்திலிருந்து கொடுத்த வேதம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டுட்டு வரார். மோசஸ்க்கும் இந்த வார்த்தை தான் தேவைப்படுச்சு, தாவீதுக்கும் இந்த வார்த்தை தான் தேவைப்படுச்சு. தாவீது என்ன, அவர் தன் வாலிப வயசை எப்படி கொண்டு போனார்? அவர் தன் வாலிப வயசுலேயே கர்த்தரை தேடுற மனுஷன் தான் இருந்தார். அவர் நல்லா யோசிச்சு பாருங்க, தன் வாலிப வயசுலேயே அவர் கர்த்தரை தேடுற மனுஷனை மாறினார். ரோமர்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அது திருப்பி வாசிங்க சிஸ்டர், ரோமர்கள் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அடுத்த வசனம். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அப்போ நம்ம வாசிச்ச வசனம் பாருங்க, திருப்பி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒருவன் கிரியை செய்யாமல், ஒரு கிரியை செய்யவே இல்லை. நல்ல இந்த கிரியை சொல்லும்போது நம்ம தேவனுக்குள்ள போறதுக்காக செய்யற கிரியை அதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் தேவனுக்குள்ள போறதுக்காக நான் ஒரு விஷயம் செய்யறேன், அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அந்த விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுச்சு. இதை தான் நான் மறுபடியும் வாசிட்டுவார். உங்களை ஆண்டவர் நீதிமான் சொல்லிட்டாரு, இதை விசுவாசித்தால் போதும், நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டீங்க. ஆபிரகாம் இதைத்தான் செய்தாரு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க, என்னை விசுவாசி, நான் நித்திய ஜீவன் தாரேன், இந்த நித்திய ஜீவன் கெட்டு போகாது, ஒரு நாளும் உங்களுக்கு ரட்சிப்பின் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவர் பரிசுத்தாவி எனக்குள்ள தாராங்க. அந்த பரிசுத்தாவின் வரும்போது அவர் பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் உணர்த்துவார். பாவம் என்பது நான் செய்வது, நீதி எனக்கு வருகிற தண்டனை, நியாய தீர்ப்பு அதிகன்னா எனக்கு ஒரு தண்டனை. நீதி நான் செய்ய முடியாது, நியாய தீர்ப்புங்கிறது எனக்கு தண்டனை. இதுதான் விஷயம். இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம்
பாவம் மூடப்பட்டுச்சு, நான் நியாயம் தீர்க்கப்பட தேவையில்லை, ஆல்ரெடி நியாயம் தீர்க்கப்பட்டேன், அதனால நீதிமான் ஆகினேன். இதுதான் வேதன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசி இன்னைக்கு தேவன் வந்தா கூட நான் பரலோகம் போவேன்னு சொல்லி? ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் மகிழ்ச்சியோடு நீங்க வீட்டில் போய் ஜாலியாக உங்க மனைவியோடு, குழந்தையோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு வாழும்போது இது கர்த்தர் சமூகத்தில் நல்ல ஒரு நறுமணமாய் காணப்படும், தவிர நாற்றம் போல காணப்படாது. சரி, நம்ம கடைசியை வாசிப்போம். ஹல்லேலூயா. ஓகே, ரைட். 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ தேவ வார்த்தை ஜீவன் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். நான் தீத்து புஸ்தகம் சொன்னேன் 2ஆம் அதிகாரத்தில் 10 சொல்லப்பட்டு நினைக்கிறேன், 10, 11, 13 தேவ கிருபை இந்த உலகத்தில் பிரசன்னமாச்சான். தேவ கிருபை பிரசன்னமாச்சு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் எங்கெல்லாம் கிருபை வருதோ அதனுடைய உண்மையான எபிரேய மூல அர்த்தம் பார்த்தீங்கன்னா உண்மை உள்ள உடன்படிக்கைன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கிருபை கொடுக்காரு அப்படின்னா ஒரு உண்மை உள்ள உடன்படிக்கை அவனோடு வைக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த தேவ கிருபை இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிரசன்னமாச்சு சொல்லப்பட்டிருக்கு. தீத்து புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு, இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஆதி முதல் இருந்தும் கேட்டதும் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை யார்? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொல்லி தான் அறிவிக்கிறாங்க. அதே 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் சத்தியம் உள்ள ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இவர் தான் நித்திய ஜீவன். நம்ம மறுபடியும் முதல்ல பார்த்த அர்த்தத்துடைய வசனங்கள்லாம் வாசிக்கிறோம். அதுமாதிரி அடுத்த வசனம் வாசிங்க, 10-13 வாசிங்க. 5ல் 10-13, 10லேருந்து 13 வரைக்கும். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆமென், ஆமென். எப்பேற்பட்ட வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். அவர்கிட்ட நீங்க இருந்து அதை விசுவாசித்தால் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை மாறும். இதுதான் வேதம் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லுது. என்னுடைய ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நான் விசுவாசத்தின் நிமித்தம் நான் அவர் விசுவாசிக்கிறேன், இது நிமித்தம் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிப்பின் உறுதியும் பார்த்தீங்கன்னா அதே விசுவாசத்தின் நிமித்தம் தான். அவர் விசுவாசிக்கிறேன், என்னை ரட்சிக்கப்பட்டார் நம்புறேன். அந்த உறுதியும் உங்களுக்கு விசுவாசத்தின் மூலமாக தான் காணப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். உங்கள் சுபாவத்தை மாற்றுவாங்க, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவாங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க, மாற்றிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மாற்றுறதுக்கு முன்னாடி ஆசீர்வச்சா என்ன ஆகும்? எல்லாம் குடிச்சவராயிரும். அதான் பிரச்சனையே. நான் உங்களை நான் ஒரு நிறைய நீ முட்டை வியாபாரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க, ஆண்டவரே நான் நல்ல பெரிய முட்டை வியாபாரம் இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்க. ஆனால் என் கையில் என்ன சுற்றிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் முட்டை வைப்பாங்க, உடைப்பேன். அடுத்த முட்டை வைப்பாங்க, உடைப்பேன். அப்போ ஆண்டவருக்கு என்ன முதல்ல முக்கியம்? இவனுக்கு முட்டையை முதல்ல கொடுக்க முன்னாடி இவன் கையில் இருக்கிற 2 சுத்தில தான் முதல்ல தூக்கணும். கரெக்ட் தானே? அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறான சுபாவங்கள் மாறுற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து சேராது.
அப்படி ஆசீர்வாதம் நடுவில் வருதுன்னா அது நிலைச்சு நிற்காது. அதான் விஷயமே. உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்துக்கு என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில என்ன அர்த்தம்? நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே, பெராக்கான்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் என்றால் பெராக்கான்னு அர்த்தமா. அந்த பெராக்காக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? என் கால் கீழே ஒரு பென்சில் கிடக்கு, நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், பென்சில் எடுத்தாங்க ஆண்டவரே. என்ன சொல்றோம்? வானம் சிங்காசனம் சொல்ற தேவனை, அவர் சிங்காசனத்தை எழுந்து இறங்கி வந்து அந்த பென்சில், என் காலு கீழே இருக்கிற பென்சில் எடுத்து தர சொல்றேன். இப்படிதான் நம்ம கேட்கறது. இதுதான் பெராக்காவுடைய அர்த்தம். இதுதான். அப்ப பெராக்காவை நோக்கி நான் போக அவசியம் இல்லை. நான் அவரை போல மாறும்போது எனக்கு எப்படி எடுக்கணும் ஆண்டவர் கத்துக் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் என் கண்களுக்கு வெளிச்சமாக்குவார், என் கைக்கு வந்து சேர்க்க வைப்பார். இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நான் ஆசீர்வாதத்தை போறேன்னு சொல்லிட்டு நான் கர்த்தரை விட்டு விலகி போனேன் என்றால் நிச்சயமாக என் வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்காது. அப்ப என்னோட அன்பு தேவ ஜனமே, பரிசுத்த கூட்டமே, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை பூசப்பட்ட நீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, ரட்சிக்கப்பட்டீங்களா நீங்க? ஆமென். சைலண்டா இருக்காதீங்க, சொல்லுங்க, முடிச்சுட்டு அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிப்பின் உறுதி உங்களுக்கு காணப்படுதா? எதான் ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து நிமித்தம் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்ப அது மாறவே மாறாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்ப அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல மனமகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை வாழுங்க. உம்முன்னு போகாதீங்க, சிரிச்சுட்டே போங்க. வெளியே போகும்போது நான் எல்லாத்தையும் பார்க்க போறேன். டீ குடிக்கும்போது எல்லாரும் மூச்சு பார்க்க போறேன். இன்னைக்கு சிரிச்சு டீ கொட்டாட்டி நிச்சயமா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். ஒரு ராஜா வந்து பயங்கர அவருக்கு சங்கீத ஞானம் உள்ள ஒரு ராஜா. அவர் சங்கீதத்தில் பாடும்போது அந்த மந்திரிமார்கள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி அவரை பாராட்ட பாட்டி என்ன ஆகுனா, அவர் ஒன்று நல்ல பிரதிபலன், நல்ல பணத்தில் எடுத்து வருவார். ஒரு மந்திரி சொன்னார், ராஜா நீங்க உண்மையாக தான் பாடுறீங்க, இவங்க வந்த எல்லாமே கலெக்ஷனுக்காக தான் தலையாட்டிட்டு இருக்கான், உண்மையிலே அவங்க சங்கீதத்து ஞானம்லாம் கிடையாது, அதனால இப்படி நீங்க செய்யாதீங்க சொன்னார் ராஜா பார்த்து. உடனே ராஜா சொன்னாரா, அப்படியா, ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த மந்திரி ஒரு ஐடியா சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, எல்லா மந்திரிக்கு தலையில எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு, இனி நான் பாடும்போது இந்த எலுமிச்சை பழம் அவங்க தலையிலிருந்து விழுந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க தலையை அறுத்துருவேன்னு சொல்லிட்டார். இதை பார்த்துன எல்லா மந்திரிகளும் ஆடாம அசையாம ராஜா பாடும்போது அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்க. ஒரு மந்திரிக்கு மட்டும் அந்த பாட்டை ரசிக்கும் போது விழுந்துச்சு. அப்ப ராஜா சொன்னாரா, இவனை தவிர எல்லாருமே ஃப்ராடு, இவன் ஒருத்தன் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லி தன்னுடைய எலுமிச்சை தலை போனாலும் பரவாயில்ல ரசிக்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த ராஜா சொன்னார், இவன் தான் சரியான ஒரு விசுவாசி. நான் என்ன சொல்லுவதே மறந்துட்டேன் இந்த கதை சொல்லும்போது. அப்போ நீங்க தேவனுக்குள்ள இருக்கும்போது, நீங்க தேவனை போல மாறும்போது தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி வரும். அதான் பிரச்சனையே. அதான் சொல்ல வந்தேன். சொன்னதுக்காக சிரிக்க முடியாது. நீங்க சிரிக்கும் போது டீ கொட்டும், ஏன்னா உங்களுக்குள்ள உண்மையான மகிழ்ச்சி காணப்படும். இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு போட போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சிரிச்சு மகிழ்ச்சி ஆகும்போது. அப்ப கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் இருக்கும்போது அப்படியே சோகமா இந்த ராஜ் டிவிலாம் பார்த்து கருணாமூர்த்தின்னு படம் வரும், நைட்டி போட்டு ஸ்லோ மோஷன்ல போவார், அப்படியே லிப்ஸ்டிக்லாம் தடவிட்டு அடி வாங்கின மாதிரி. அவர் நம்ம கிறிஸ்து கிடையாது, அது ஒரு நடிகர், அவ்வளவுதான். நம்ம கிறிஸ்து ராஜா, அவர் தேவன், அவர் அழகும் சௌந்தரியம் உள்ளவர், அவர் ஞானவான், அவர் நீதி உள்ளவர், அவர் கடவுள், அவர் எப்பேற்பட்ட ஒரு தேவனா இருப்பார். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம அவர்கிட்ட வந்து ஏமாற்ற முடியாது. அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி ஐயா. தேங்க்யூ. காட் பிளஸ்.